டாக்டர், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க, அது உண்மையா? கண்டிப்பா. இன்னைக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ்னால் என்ன? நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிற சேஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ், இதுக்கு நம்ம பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் லிமிட்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியலன்னா மென்டல் ஹெல்த்தோடு சேர்ந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தும் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது உடம்புல கார்டிசால்ங்கிற ஹார்மோன் லெவல் ஜாஸ்தி செக்ரேட் ஆகுது. அது என்ன பண்ணும்? பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்ட் ரேட்டை ரைஸ் பண்ணும், ரொம்ப டயர்டாக காமிக்கும், ஹெட்டேக் இருக்கும், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ரொம்ப நாள் இதே மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த பர்சனுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், இம்யூனிட்டி குறையலாம், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இது எல்லாமே வரலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணணும். எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நம்ம என்ன சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் என்னமோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும். ஓவர் திங்க் பண்ணி ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது நல்ல தூக்கம், ஒரு 8 hours ஸ்லீப், அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக தேவை. ஒரு 20 minutes வாக்கிங், ஜாகிங், இல்லை யோகா, மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ், இதில் எதையாவது நம்ம பழகிக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஒருவேளை இது எல்லாமே பண்ணி செட்டில் பண்ண முடியலன்னா நல்ல ஒரு தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம்.